அதாவது தூய்மை பணியாளர்கள் குப்பை பொறுக்கிறவனெல்லாம் 3 கொண்டாட்டி வச்சிருக்கிறான், என் தலைவன் வச்சா என்னன்னு கேக்குறாங்கல்ல, அந்த குழந்தைகளுக்கு அந்த பெண்ணுக்கு ஐயா சொன்னது நீங்க சொல்ற மாதிரி இல்ல. விபச்சாரி சொல்லல, விபச்சாரிகளை போல அந்த குழந்தை எப்படி நீங்க ஒருத்தர் எப்படி 3 கொண்டாட்டி வச்சுக்கலான்னு ஒரு குழந்தை சொல்லுது, அதை நீங்க ஊடகத்துல எல்லாம் போட்டு சமூகத்தை எதை நோக்கி நகர்த்துறீங்க? ஒரு தலைவனை 3 மாணவி வச்சுக்கலாம்னு நீங்க அதை பரப்புறீங்களா? அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? உலகத்துல எந்த உலகத்துல இல்ல 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 அவர் அப்படி சொல்லல, நீங்க தவறா சொல்றீங்க. பொன்ராஜ் ஐயா மாதிரி அப்துல் கலாமுக்கே ஆலோசனை இருந்தவருக்கு நம்ம போய் ஆலோசனை சொல்ல முடியுமா? நீங்க புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அவர் சொன்னதுதான் கறவை மாடு, கிராமப்புற மேம்பாட்டுக்கு மிக்சி கிரைண்டர் மின்விசிறி எல்லா திட்டங்களையும் போயஸ் கடன்ல வந்து கொடுத்து ஆட்சி அதிகாரத்துல தமிழ்நாட்டுல எல்லா திட்டங்களுக்கும் முன்மாதிரியா ஆலோசகரா இருந்தவரே ஐயா பொன்ராஜ் ஐயா அப்துல் கலாம் ஐயா. அவரை போய் நீங்க இந்த வழக்குல கைது செய்து ஏதோ சாதாரண குற்றவாளி போல நடத்துறதுக்கு விசையை எத்தனித்தால் அந்த நாடு எதை நோக்கி பயணிக்கிறது? அந்த குழந்தைகளை பெண் குழந்தைகளா என் கணவனை விட நான் விஜயை நேசிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அப்ப கட்டிய கணவனை விட விஜயை